Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 11.6, sum number 11, probabilityல ஒரு condition கொடுத்திருக்காங்க, expectationல ஒரு condition கொடுத்திருக்காங்க, probability of x is equal to 0 கண்டுபிடிக்க சொல்றாங்க. First, expectation of x is equal to 3 times variance of x ன்னு கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து ஸ்டார்ட் பண்றேன். Expectation of x is equal to 3 times variance of x. நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ண போகிறோம் இந்த சம்மில். ஏன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு ஈஸியாக எவாலுவேட் பண்ண முடியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது மீன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோட ஃபார்முலா என்பி 3 டைம்ஸ், வேரியன்ஸோட ஃபார்முலா என்பிக்யூ, அவ்வளோதான். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் என்றால் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்பி, வேரியன்ஸ்னால் என்பிக்யூ. என்என் கேன்சல் ஆகிடும், பிபி கேன்சல் ஆகிடும். அப்போது 1/3, இங்கே 1 தான் இருக்கும் ஆக்சுவலாக, இங்கே பையில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 1/3 இஸ் ஈக்குவல் டு q. நம்ம நல்லாவே தெரியும் p + q இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது p + 1/3 இஸ் ஈக்குவல் டு 1ன்னா இது இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு 1 - 1/3, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2/3. அப்போது q ரெடி, p ரெடி. இன்னும் n தெரிஞ்சிடுச்சுன்னா இந்த சம் போட்டு முடிச்சிடலாம். வாட் இஸ் p of x is equal to 0? n கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணிருக்கிறோம். பைனாமியல் தியரமோட ஃபார்முலா p of x is equal to x is ncx p power x q power n - x. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுப்போம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஆரம்பிப்போம். p of x is equal to 0, இது இந்த பக்கம் கொண்டு வர, plus p of x is equal to 1, minus இந்த பக்கம் கொண்டு வந்து plus is equal to 1. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? nc0 p power, p is 2/3 power x, x na 0 pa, q na 1/3, 1/3 power n minus x, n minus 0 plus x is equal to 1 போடலாமா? nc1 pa, again p 2/3 power 1 pa, q 1/3, n minus x, n minus 1 is equal to 1. nc0 na n தான், sorry nc1 na தான் n, nc0 na 1, sorry nc0 is 1 plus nc1 na n, anything power 0 1 ஆயிடும், into 1, 1/3 power n, 1/3 power n, 1 power n 1 தான் வரும், 3 power n is 3 power n, n minus 0 n என்றதால் டைரெக்டாக போட்டேன். இங்கே வாங்க, 2/3 அப்படியே வரும், ஏன்னா 1 டைம்ஸ் n minus 1, 1 power anything 1 தான் வரப்போகுது உங்களுக்கு. ஆனால் இங்கே மட்டும் 3 power n minus 1 is equal to 1. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1/3 power n தான் வரும். இங்கே 2 into n is 2n by, இது பவர் 1பா. when bases are in multiplication base சேமாக இருந்தால் பவர் ஆட் ஆகிடும். 3 power 1 into 3 power n minus 1 is equal to 3 power 1 plus n minus 1. மல்டிப்ளிகேஷன் பேஸ் சேமாக இருந்தால் பவர் கூட்டிக்கும், இது எதுவும் கேன்சல் ஆகிடும், 3 power n தான் வரும் இது சேர்த்தாலும். 3 power n is equal to 1. Your LCM will be 3 power n, மேலே என்ன வந்துடும்னா உங்களுக்கு 1 plus 2n is equal to 1. Cross multiply, 1 plus 2n is equal to 3 power n. இந்த மாதிரி வந்து சம் லாக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்காது, ஒரு நார்மல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்காது, பவரில் இப்போ n உட்காந்து இருக்கும் உங்களுக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இங்கே n எப்படி தான் சார் கண்டுபிடிக்குதுன்னா, தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். எண்ணுக்கு ஒரு வேல்யூவாக போட்டு பார்க்கலாம். இப்போது எண்ணுக்கு வந்து நான் 0 போட முடியாது, ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்றால் ஒரு வாட்டியாவது நடந்திருக்கணும். எக்ஸ்பெரிமெண்ட் நடக்காமே இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டியே வராது. அதனால் எண்ணுக்கு 0 போடாமல் 1 2 3 4 போட்டு பார்க்கலாம். 1 போட்டிங்கன்னா 3 power 1 is 3, 2 1s are 2, 2 plus 1 is 3. எண்ணுக்கு 1 போட்டிங்கன்னா செட் ஆகுது, 2 போட்டிங்கன்னா செட் ஆகாது, 2 2s are 4, 4 plus 1 5,
3 power 2 9, 5 is equal to 9 கிடையாது. நீங்கள் எது போட்டாலும் செட் ஆகாது. n is equal to 1 ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா n is equal to 1 போட்டிங்கன்னா இங்கேயும் 3 வரும், இங்கேயும் 3 வரும். அதனால் n தான் இங்கே 1 தான் செட் ஆகும். என்ன 1ன்னு எடுத்துக்க வேண்டியது தான். சரி, அவங்க கேட்டிருக்கேன் என்னதுப்பா, p of x is equal to 0. p of x is equal to 0 தான் கேட்டிருக்காங்க. அகெயின் ஃபார்முலா இஸ் இதோ இருக்கு பாருங்கள், p of x is equal to 0. இதோ எல்லாமே ரெடியாக இருக்குது பாருங்கள். இதோ எல்லாம் போட்டாச்சு. x is equal to 0 தான் இதோ இருக்கு பாருங்கள். அப்படியே காப்பி அடிச்சுக்க வேண்டியது தான். 1/3 power n. n தான் கண்டுபிடிச்சிங்கனாலோ 1. இப்போ 3 power 1. இந்த சம் தான் நம்ம போட்டது. p of x is equal to 0. இந்த சம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ 3 power 1 is 3. Your final answer will be 1/3. Therefore, your fourth option is the exact answer for this sum. Okay. Thank you.